தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் நியாயம் யுக்தி சாஸ்திரம் சில கதைகளும் வாதங்களும் 64 வாதங்களே கங்கே மிஸ்ரோபாத்யாயர் என்பவர் தமது தத்துவ சிந்தாமணியில் சொல்லியிருக்கிறார். இதுவரை தத்துவ விஷயங்களில் மண்டையை குழப்பிக் கொண்டதால் இப்போதே கொஞ்சம் கதை சொல்கிறேன். கங்கேசருடைய கதைதான். கங்கேசர் பூர்வத்தில் மகா அசடராக இருந்தார். அவர் வங்காளத்தில் இருந்தவர். குலீன பிராமணன் குலத்தைச் சேர்ந்தவர். குலீனர் என்றால் நல்ல குலத்தில் உண்டானவர்கள் என்ற அர்த்தம். நல்ல குலத்தில் பிறந்த இவர்களுக்கே மட்டமான பிராமண பெண்களை எல்லாம் கல்யாணம் செய்து கொடுத்து விடுவது வங்கதேசத்து வழக்கம். அதனால் குலீனர் ஒருவர் 50 பேருக்கு மேல் கல்யாணம் பண்ணிக்கொள்வதும் உண்டு. கங்கேச மிஸ்ரர் ஒரு பெண்ணை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கொண்டு மாமனார் வீட்டிலே இருந்தார். அசட்டுக்கு ஒரு பெண்ணுக்கு மேல் யார் கொடுப்பார்கள்? வங்காளிகள் மத்தியல்சம் சாப்பிடுவார்கள். வங்காளத்தில் 6 மாதம் தேசம் முழுவதும் பிரவாகமாகவே இருக்கும். காய்கறி போட இடம் இருக்காது. அதனால் இந்த மாம்சங்களில் மத்தியஸ்தத்தை, அதாவது மீன், அவர்கள் உபயோகப்படுத்துவார்கள். கிழக்கு வங்காள தேசத்தார் அதை ஜலபுஷ்பம் என்றே சொல்லுவார்கள். அதாவது அது வெஜிடேரியன் உணவு என்று அர்த்தம். கங்கேசருடைய மாமனார் வீட்டில் அந்த சாமான் சமைப்பது வழக்கம். மாப்பிள்ளை என்று மரியாதையாக கூப்பிடாமல் கங்கேசரை கங்கா என்று எல்லோரும் கூப்பிடுவார்கள். அவர் அசடு என்பதால் அவர் இலையில் எலும்பை மட்டும் பரிமாறுவார்கள். மற்றவர்கள் இலையில் சத்தை பரிமாறுவார்கள். பிறகு அவரை எல்லோரும் பரிகாசம் செய்வார்கள். அது அவருக்கு பொறுக்கவில்லை. ஒரு நாள் ஒருவரிடமும் சொல்லாமல் காசிக்கு போய்விட்டார். அங்கே போய் 10 வருஷம் படித்தார். வீட்டில் உள்ளவர்கள் அசடு எங்கேயோ போய்விட்டது என்று பேசாமல் இருந்து விட்டார்கள். அவர் படித்துவிட்டு வீட்டுக்கு வந்தார். எங்கேயோ சுற்றி அலைந்து வந்திருக்கிறது, இன்னமும் அசடாகவே இருக்கும் என்று எல்லோரும் நினைத்தார்கள். வழக்கப்படி அஸ்தியை, அதாவது மீன் எலும்பை பரிமாறினார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், நாகம் கங்கா கிம் து கங்கேச மிஸ்ரக, நான் கங்கா அல்ல, கங்கேச மிஸ்ரனாக்கும் என்று அர்த்தம். அசட்டுக்கு கங்காவாக இருந்தால் கங்கையிலே தான் அஸ்தியை கரைக்கிறதாலே எனக்கும் அஸ்தி போடுவது நியாயம்தான். ஆனால் இப்போது அந்த கங்கா பேருக்கு பின்னாடி மிஸ்ரா போட்டுக்கொள்கிற யோக்கியதையோடு படித்து பண்டிதனாகவும் வந்திருக்கிறேன் என்று ரத்தன சுருக்கமாக தெரிவித்து விட்டார். வேட்டகத்துக்காரர்களுக்கு அவர் பெருமை தெரிந்தது. அந்த கங்கே மிஸ்ரர் தான் பிறகு நவ்ய நியாயம் என்ற பெயரில் புத்துயிர் பெற்று எழுந்த நியாய சாஸ்திரத்தின் மூல புருஷராகி தத்துவ சிந்தாமணியை எழுதினவர். அதற்கு ரகுநாத சிரோமணி என்பவர் தீதி என்று ஒரு வியாக்கியானம் எழுதியிருக்கிறார். அவர் காலத்துக்கு பின்புதான் சிரோமணி என்னும் பட்டம் வழக்கத்தில் வந்தது. கங்காதரர் என்பவர் அதில் 10 வாக்கியத்துக்கு வியாக்கியானம் ஒரு பெரிய புஸ்தக ரூபமாக எழுதியிருக்கிறார். ஆனாலும் ஒரு வாக்கியம் கூட அதிகமாக தோன்றாது. கதாதரியில், அதாவது கங்காதரர் எழுதிய புஸ்தகத்திற்கு கதாதரி என்று பெயர். 5 வாதம் வாசித்தால் அவன் புத்திசாலி ஆவான். 10 வாதங்கள் வாசித்தால் இன்னும் கெட்டிக்காரனாகிறான். அதில் பிராமணியவாதம் என்ற ஒன்று இருக்கிறது. பிராமணங்களை பற்றிய வாதமே பிராமணியவாதம். அதை வாசித்தவன் எல்லோரையும் விட கெட்டிக்காரனாகிறான் என்று சொல்வதுண்டு. கதாரியை இன்றும் தர்க்க சாஸ்திரம் படிப்பவர்கள் வாசித்து வருகிறார்கள். பிராமணியவாதம் என்றானே அதை சொல்வதென்றால் மூளை குழம்பும். ஆனால் நம் ஆச்சாரியால் அவதாரம் பண்ணிய காலத்தில் மண்டன மிஸ்ரரின் வீட்டு வாசலில் இருந்த கிளிகள் கூட இந்த பிராமணியவாதத்தை டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருந்தனவாம். மண்டன மிஸ்ரரின் ஊரான மாஹீஷ்மதிக்கு சங்கர பகவத்பாதால் போனால் அந்த ஊரில் நதியிலிருந்து தீர்த்தம் எடுத்துக்கொண்டு போகிற பெண்களை பார்த்து மண்டன மிஸ்ரரின் வீடு எங்கே இருக்கிறது என்று கேட்டார். அந்த ஊரிலே சாமானிய ஸ்திரீகளுக்கு கூட நிரம்ப பாண்டித்யம் இருந்தது. அதனால் ஸ்லோக ரூபமாகவே ஆச்சாரியாருக்கு பதில் சொன்னார்கள்.
இப்படி மண்டனமிஸ்ரரின் வீட்டுக்கு அடையாளம் சொல்வதாக அந்த பெண்கள் சொன்ன ஸ்லோகங்களில் ஒன்று ஸ்வத பிரமாணம் பரத பிரமாணம் கீராங்கணர் யத்ர ஷடசங்கிரந்தே துவாரஸ்த நீடாந்திர ஸ்ருணுத்தா ஜாகினீஹி தன்மண்டன பண்டிதௌஹு. ஆதிகாலத்தில் இந்தியாவில் புருஷர்கள்தான் படிப்பறிவு பெற்றிருந்தார்கள். பெண்களை மட்டம் தட்டி நிரட்சர ரட்சிகளாகவே அடைத்து வைத்திருந்தார்கள் என்று சொல்வது பெரிய தப்பு என்பது இம்மாதிரியான நிகழ்ச்சிகளிலிருந்து தெரிகிறது. மனுஷ பெண்கள் மட்டுமல்ல, கிளிகளிலே கூட பெண்களாக இருக்கப்பட்ட கீராங்கனாக்களும் சாஸ்திர ஆராய்ச்சி பண்ணினவாம். அதைத்தான் ஸ்லோகம் சொல்கிறது. எந்த வீட்டு வாசலில் உள்ள பெண் கிளிகள் ஸ்வத பிரமாணம் பரத பிரமாணம் என்பவை பற்றி வாதம் பண்ணி கொண்டிருக்கின்றனவோ அந்த வீடுதான் மண்டனமிஸ்ர பண்டிதருடையது என்று தெரிந்து கொள்வீராக என்பது ஸ்லோகத்தின் அர்த்தம். மேலே சொன்ன பிராமணியவாதத்தில்தான் இந்த ஸ்வத பிராமணமும் பரத பிரமாணமும் வருகின்றன. இத்தனை சொன்ன பின் அது என்ன வாதம் என்றுதான் கொஞ்சம் பார்த்து விடலாம். அதை பற்றி வேடிக்கையாக ஒரு கதை உண்டு. நம் தென் தேசத்தவர்களில் ஒருவர் தர்க்கம் வாசிக்கலாம் என்று வங்காளத்தில் உள்ள நவீத் பவத்துக்கு போனாராம். வங்காளத்தில்தான் தர்க்கம் வாசித்தவர்கள் அதிகம். நம் ஊரிலிருந்து போனவர் மகாகவி தம்முடைய கவித்வத்தினால் நம் ஊரில் நிறைய பணம் சம்பாதித்தார். பின்பு பிராமணியவாதத்தை நேரே நவீத் தீபத்திற்கு போய் வாசிக்கலாம் என்று போனார். வாசித்தார். ஆனால் ஒன்றும் ஏறவில்லை. மேலும் பிரயத்தனம் பண்ணி பார்த்தார். இதனால் அவருக்கிருந்த கவித்துவத்தாரை போய்விட்டது. தர்க்கத்தில் போய் முட்டிக்கொண்டதில் ஏற்கனவே இருந்த கவித்துவமும் போய்விட்டது, பணமும் போய்விட்டது. கவித்துவமாவது இருந்தால் மறுபடி பணம் சம்பாதித்து கொள்ளலாம். அதுவும் போய்விடவே மிகவும் சிரமப்பட்டார். பிராமணியவாதமும் வரவில்லை. ஸ்லோகம் பண்ணும் சக்தி கடைசியாக துளி மிஞ்சி இருந்ததை கொண்டு இப்படி புலம்பினாராம். நம பிராமணியவாதயா மத் கவித்வ அபகாரிணி. என்னுடைய கவிதா சக்தியை அபகரித்த பிராமணியவாதத்திற்கு நமஸ்காரம் என்பது அதனுடைய அர்த்தம். இந்த பிராமணியவாதத்தை தான் மண்டனமிஸ்ரர் வீட்டு கிளிகள் பேசிக்கொண்டிருந்தன. அந்த வாதத்தை பற்றி நாம் கொஞ்சம் விசாரிப்போம். ஒரு வஸ்துவை பார்த்தால் அதை பற்றிய ஞானம் உண்டாகிறது. சில ஞானங்கள் சரியாயிருக்கின்றன, சில தப்பாயிருக்கின்றன. ஸ்படிகத்தை கற்கண்டு என்று நினைக்கிறோம், அது தப்பான ஞானம். கற்கண்டை கற்கண்டாக நினைப்பது சரியான ஞானம். சரியான ஞானத்தை பிரம்மா என்று சொல்லுவார்கள். பிரமா சம்சய ஞானம் என்றும் நிச்சய ஞானம் என்றும் இரண்டு விதம். இது சரியான அறிவா என்ற ஐயத்துடன் கூடியது சம்சய ஞானம். ஐயமில்லாமல் உறுதியுடன் அறிவது நிச்சய ஞானம். சில சமயங்களில் ஒன்று தப்பாக தோன்றினாலும் அப்போதைக்கு நிஜமாகத்தான் தோன்றும். அப்பொழுது இந்த ஞானம் பிரமாணம்தான் என்று தோன்றும். ஸ்படிக கற்கண்டு மாதிரி சில ஞானங்கள் தோன்றும் பொழுது பொய்யாக தோன்றுகின்றன. குளத்துக்குள் தலைகீழாக தெரிகின்ற மரத்தின் பிரதி பிம்பத்தை அறியும் பொழுதே அது நிஜமல்ல, அப்பிரமாணம் என்று தோன்றுகிறது. ஞானம் வரும்பொழுது பிரமாணம் என்று தோன்றுவது அப்பிரமாணம் என்று தோன்றுவது ஆக இரண்டு வகை. வரும் காலத்திலே இது நிஜம்தான் என்று வருகிற ஞானம் பிராமணிய கிரக ஞானம். தோன்றும் பொழுதே அப்பிரமாணம் என்று தோன்றுவது அப்பிரமாண்ய கிரக ஆஸ்கந்தித ஞானம். பிரமை போலவே பிரமையிலும் பிரம்மஞானம் உண்டு. அதனால்தான் ஸ்படிகத்தை கற்கண்டாக நினைக்கும் பொழுதும் நம்முடைய நினைப்பு பிரமாணமாக தோன்றுகிறது. இப்படியாக ஒரு வஸ்து தோன்றும் பொழுதே அது நிஜமானது பிரமாணம் அல்லது பொய்யானது அப்பிரமாணம் என்று தோன்றுகிறதே. இந்த பிரமாண அப்பிரமாண அறிவானது வஸ்துவை பார்க்கிற நம்முடைய ஞானத்திலிருந்து சப்ஜெக்டாக தோன்றுகிறதா அல்லது ஆப்ஜெக்டாக அந்த வெளிவஸ்துவிலிருந்து தோன்றுகிறதா?
நம்மிலிருந்து தோன்றினால் ஸ்வத பிரமாணம். இந்த இரண்டில் எது சரி என்றுதான் மண்டனர் வீட்டு பெண்கிளிகள் வாதம் செய்தனவாம். நமக்கு உண்டாகும் ஞானம் பிரமாணமானது அல்லது அப்பிரமாணமானது என்று ஏற்படுகிற உறுதி நம் ஞானத்துக்குள்ளேயே சப்ஜெக்டிவாக இருப்பதில்லை. அது நாம் அறிகிற வஸ்துவிடமிருந்து நடைமுறையில் பிரயோஜனம் அடைய முடிந்தால்தான் நம்முடைய ஞானம் சரியானது அல்லது தப்பானது என்று ஆகிறது. அதாவது நம் ஞானம் சரியா தப்பா என்று ஆப்ஜெக்டிவ் தான் என்பதே நியாயசாஸ்திரத்தின் கருத்து. மண்டனமிஸ்ரர் போன்ற மீமாம்சகர்களின் அபிப்பிராயமோ இதற்கு மாறானது. நம் ஞானம் பிரமாணமானது என்கிற உறுதி நம்முடைய அறிவையே சேர்ந்த விஷயம்தான். ஆனால் நம் ஞானம் பிரமாணமில்லை அப்பிரமாணம் என்று தெரிவது வெளிவஸ்துவை பொறுத்த விஷயம். பிராமான்யம் ஸ்வத அப்பிரமான்யம் பரத என்பது அவர்கள் கட்சி. இந்த வாதங்களெல்லாம் தர்க்கத்தில் வரும் வாதம் என்றாலே இந்த காலத்தில் தான் சொன்னதே சரியென்று பிடிவாதம் பண்ணுவது என்று தப்பாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். வாஸ்தவத்தில் வாதம் என்பது நாமும் பேசி எதிராளியையும் பேசவிட்டு இரண்டையும் ஆலோசித்து சீர்தூக்கி உண்மையை அறிவதுதான். அநேக இடங்களுக்கு போய் மண்டனமிஸ்ரர் போன்றவர்களிடம் ஆச்சாரியால் வாதம் செய்தார் என்பது இப்படித்தான். மற்றவன் சொல்கிறதையும் கேட்டே அவர் அத்வைதம்தான் சத்தியம் என்று முடிவு பண்ணினார். ஆகையால் வாதம் என்பது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் தாட்ஸ், பரஸ்பர கருத்து பரிவர்த்தனை தான், பிடிவாதம் இல்லை. நாம் சொல்வதே சரி என்று முதலிலேயே தீர்மானம் பண்ணிக்கொண்டு அதற்காகவே கட்சி கட்டி கொண்டு பேசுவதற்கு ஜல்பம் என்று பெயர். வாதம் என்று இல்லை. மூன்றாவதாக இன்னொன்று இருக்கிறது. ஜல்பத்தில் உள்ள மாதிரி தனக்கென்று ஒரு கட்சி இல்லாமல், ஆனாலும் மற்றவர் எந்த கட்சியை சொன்னாலும் அதை ஆட்சேபித்து சண்டை போடுவதுதான் அது. அதற்கு விதண்டை என்று பெயர். விதண்டாவாதம் என்று இதிலிருந்து தான் வந்தது. அசட்டு கங்கேசர் மகா புத்திமானாகி வங்காளத்துக்கு வந்ததிலிருந்து, அதாவது கிபி 12ஆம் நூற்றாண்டிலிருந்து நியாய சாஸ்திரம் புத்துயிர் பெற்றது. வங்காளத்தில் புதிதாக ஏற்பட்டு பிற்பாடு விருத்தி அடைந்த இந்த சாஸ்திரத்துக்கு நவ்ய நியாயம் என்று பெயர் உண்டு. நவ்யம் என்றால் புதிதான என்று அர்த்தம். அந்த பெயர் ஏற்பட இன்னொரு காரணம், வங்காளத்தில் நவ்யத்வீபம் என்ற பாகத்திலேதான் கங்கேசரும் பிறகு அவரை அனுசரித்து வந்தவர்களும் வாழ்ந்தனர். நவீத்வீபம் என்பதை நதியாத் என்கிறார்கள். ஸ்ரீகிருஷ்ண சைதன்யர் அந்த சீமையில் பிறந்தவர்தான். சைதன்யரும் மகாவித்வான் சாஸ்திரங்களை எல்லாம் படித்தவர். அப்புறம் கிருஷ்ணா கிருஷ்ணா என்று சங்கீர்த்தனம் பண்ணிக்கொண்டு இந்த பஜனைதான் மோட்ச மார்க்கம் என்று சித்தாந்தம் செய்தார். லோகம் நிஜமானது, மாயை அல்ல, ஜீவாத்மாக்கள் பல உண்டு, பரமாத்மா வேறே என்கிற துவைதமான அபிப்பிராயங்களை நியாயசாஸ்திரம் சொன்னாலும் நிச்சீவரவாதத்தை ஆட்சேபித்து ஈஸ்வரனை நிலைநாட்டினதாலும் அத்வைதமான யுக்திக்கு போவதற்கு இதனுடைய வாதங்கள் அஸ்திவாரம் போட்டு கொடுப்பதாலும் உத்தமமான சாஸ்திரமாக இருக்கிறது. நியாயம் நிரம்ப அறிவுவாதமுள்ள வேத உபாங்கமாக இருக்கிறதென்றால் இதற்கு அடுத்ததாக சதுர்தச வித்தைகளில் வருகிற புராணத்தை தான் இக்கால படிப்பாளிகள் ஒரே சூப்பர்சிஷியஸ், மூட நம்பிக்கைகளின் மயமானது என்கிறார்கள். அதை கொஞ்சம் பார்க்கலாம். புராணம் வேதத்தின் பூதக்கண்ணாடி. புராணம் என்பது வேதத்துக்கு பூதக்கண்ணாடி. சின்னம் சிறியதாக இருப்பதை பூதக்கண்ணாடி நன்றாக பெரிசு பண்ணி காட்டுகிறதல்லவா? இம்மாதிரி வேதத்தில் சுருக்கமாக சின்னதாக போட்டிருக்கிற தர்ம விதிகளை கதைகள் மூலம் பெரிசு பண்ணி காட்டுவதுதான் புராணம். ஒன்றை சுருக்கமாகச் சொன்னால் அது மனசில் ஆழப்பதியாமல் போய்விடலாம். அதை சுவாரஸ்யமான கதையாக விஸ்தாரம் பண்ணி சொன்னால் நன்றாக மனசில் பதியும். சத்தியம் வத, உண்மையே பேசு என்று மட்டும் வேதம் சொல்கிறது. அப்படி பேசுவதால் என்ன பெருமை ஏற்படுகிறது என்பதை அரிச்சந்திரன் கதை பல அத்தியாயங்களில் விஸ்தாரமாக சொல்கிறது. தர்மம் சர, அறத்தை பின்பற்று என்று 2 வார்த்தையில் வேதம் சொன்னதை
நீள நெடுக மகாபாரதத்தில் தர்மபுத்திரரின் கதையாக சொல்லியிருக்கிறது. மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவ, அன்னை தந்தை தெய்வமாக கொள் என்ற வேத வாக்குக்கு ஸ்ரீராம சரித்திரம் பூத கண்ணாடியாய் இருக்கிறது. அடக்கம், பொறுமை, தயை, கற்பு முதலான அநேக தர்மங்கள் வேதத்தில் கட்டளையிட்டுள்ளவற்றை புராண புருஷர்களும் புண்ணிய ஸ்திரீகளும் தங்களுடைய சரித்திரத்தின் மூலம் நன்றாக பிரகாசிக்கும்படி செய்திருக்கிறார்கள். அவற்றை படிப்பதாலும் கேட்பதாலும் இந்த தர்மங்களில் நமக்கு ஆழ்ந்த ஈடுபாடு உண்டாகிறது. இவர்கள் எல்லோரும் சோதனைகளும் கஷ்டங்களும் நிறைய வந்திருக்கின்றன. அநேக தப்பு தண்டாக்களை செய்கிற நம்மை விட இந்த உத்தமமான புராண பாத்திரங்கள் தான் ஜாஸ்தி கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். ரொம்பவும் பயங்கரமான சோதனைகளுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். ஆனாலும் இவர்களுடைய சரித்திரத்தை படிக்கும்போது தர்மங்களை அனுசரிப்பதனால் கஷ்டம்தானே ஏற்படுகிறது, ஆனால் அனுசரிக்க வேண்டாமே என்று தோன்றுவதே இல்லை. அத்தனை கஷ்டத்திலும் சோதனையிலும் விட்டு கொடுக்காமல் அவர்கள் பாறாங்கல் மாதிரி தர்மத்திலேயே நிற்பதால் பெற்றிருந்த மனத்தெளிவுதான் நம் மனசில் பதிகிறது. அதோடு கூட அந்த உத்தமர்கள் படும் கஷ்டங்களை கேட்கும் பொழுது நம் உள்ளம் உருகுவதாலேயே நம்முடைய அழுக்குகளையும் அலம்பிவிட்டார் போல் இருக்கிறது. முடிவிலே அவர்களுக்கு ஏற்படுகிற பெரிய வெற்றியும் கீர்த்தியும் நமக்கு அந்த தர்மங்களில் கெட்டியான பிடிமானத்தை உண்டாக்கி தருகின்றன. புராணமும் சரித்திரமும். நம் தேசத்தில் ஹிஸ்டரி, சரித்திரம் இல்லை என்று ஒரு குறை சொல்லப்படுகிறது. புராணம் சரித்திரம்தான். ஆனாலும் இக்கால படிப்பாளிகள் கிறிஸ்துவுக்கு பிற்பாடு ஒரு 2000 வருஷத்துக்குள் நடந்தது தவிர மற்ற எதையும் புராணங்களில் ஏதோ கொஞ்சம் உண்மை இருக்கலாம் என்று தங்கள் ஆராய்ச்சியில் தெரிவதாக சொல்லிக்கொண்டு தங்களுக்கு பிடித்த ஆரிய திராவிட பிரிவினை கொள்கை மாதிரியான பொய் விஷயங்களுக்கு மட்டும் புராணங்களில் ஆதாரம் இருப்பதாக காட்டிவிட்டு பாக்கி அதில் வருகிற அற்புதமான விஷயங்கள், மிராக்கிள்ஸ், அதீந்திரியமான விஷயங்கள், சூப்பர் நேச்சுரல் எல்லாம் கட்டுக்கதை, புழுகு மூட்டை என்று தள்ளிவிடுகிறார்கள். புலன்களுக்கு அகப்படுகிற விஷயங்களுக்கு அப்பாற்பட்டதாக எதுவும் யதார்த்தத்தில் நடந்திருக்க முடியாது என்கிற தீர்மானத்தில் இவர்கள் இருப்பதால் மிஸ்ட்ரி, மர்மமான அதிசயங்கள் நிறைய வருகிற புராணங்களை ஹிஸ்டரி என்று ஒதுக்கி விடுகிறார்கள். ஹிஸ்டரி இல்லை என்று ஒதுக்கி விடுகிறார்கள். இப்போது தாங்கள் எழுதி வைத்திருக்கிற சரித்திரத்தை எல்லோரும் படிக்க வேண்டும் என்று ஸ்கூலிலேயே பாடமாக வைத்துவிட்டு புராணத்தை கழித்து கட்டுவது குழந்தைகளுக்கு நல்லது செய்வதாகாது. புராணங்கள் குழந்தைகளுடைய உள்ளத்தை நல்ல நெறிகளில் சேர்ப்பது போல் சரித்திரத்தில் எதுவும் இல்லை. சரித்திரம் படிக்க வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை, படிக்கத்தான் வேண்டும். புராணங்களும் சரித்திரம்தான், அதனால் அவற்றையும் படிக்க வேண்டும் என்கிறேன். ஏன் சரித்திரம் படிக்க வேண்டும் என்பதற்கு சொல்கிற அநேக காரணங்களில் ஒன்று ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட்செல்ஃப் என்பது. சரித்திரம் திரும்ப திரும்ப ஒரே மாதிரி நடக்கிறது என்கிறார்கள். அதனால் பூர்வத்தில் எப்படி நடந்தது என்று தெரிந்து கொண்டால் அதிலிருந்து இனி எப்படி நடக்கும் என்று தெரிந்து கொள்ளலாம். பூர்வத்தில் நடந்ததிலிருந்து எதிர்காலத்துக்கு படிப்பினை பெறலாம். இப்படி சூழ்நிலை உருவாகி கொண்டு போனால் யுத்தம் ஏற்படும், ஜனங்களின் வாழ்வு கெட்டு போகும், ஒரு பெரிய நாகரிகமே விழுந்துவிடும் என்பது சரித்திரத்தை பார்க்கும்போது தெரிகிறது. இதனால் அதே மாதிரியான சூழ்நிலைகள் இப்போது உருவானால் அவற்றை முதலிலேயே உஷாராக இருந்து தடுத்துவிட வசதியாக இருக்கும். இது சரித்திரத்தின் ஒரு பிரயோஜனம் என்கிறார்கள். கல்பத்துக்கு கல்பம் ஒரே மாதிரியாக சம்பவங்கள் நடக்கின்றன. ஒவ்வொரு கல்பத்திலும் ராமாயணம், பாரதம், பாகவதம், தசாவதாரம் மற்றும் எல்லா புராணங்களும் நடக்கின்றன என்று நம் சாஸ்திரங்களில் சொல்லி இருப்பதைத்தான் ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட்செல்ஃப் என்று கொஞ்சம் மாறுதலான அபிப்பிராயத்தோடு சொல்கிறார்கள். ஆனாலும் நடைமுறையில் ஒத்துக்கொள்ளப்பட்டிருக்கிற ஹிஸ்டரியை பார்த்து யாராவது எந்த படிப்பினையாவது பெறுகிறார்களா என்று பார்த்தால் அதுதான் இல்லை.
செங்கிஸ்கான், தைமூர், கஜினி, மாலிகாபூர் போல பல பேர் அவ்வப்போது தோன்றி தேசங்களை சூறையாடி ஹதாஹதம் செய்திருக்கிறார்கள் என்று சரித்திரத்திலிருந்து தெரிகிறது. தெரிந்து கொண்டால் மட்டும் இப்படிப்பட்ட வெறிப்போக்குகளை நிறுத்த முடிகிறதா என்ன? இவர்கள் மாதிரியே ஒரு ஹிட்லரும் முசோலினியும் வந்து மறுபடி ஹதாஹதம் செய்கிறார்கள். இன்னும் கிட்டத்தில் பிரத்யட்சமாகவே பார்க்கிறோம். 1,00,000 கரப்ஷன் வேண்டியவர்களுக்கு பட்சபாதம் காட்டுவது, வேலை கொடுப்பது என்றெல்லாம் ஒரு இராஜாங்கத்தார் பண்ணினால் அதற்கு ஜனங்களின் ஆதரவு போய்விடுகிறது என்று எலெக்ஷனில் தெரிகிறது. அப்புறம் வேறே சில இராஜாங்கத்தை அமைக்கிறார்கள். ஆனால் படிப்பினை ஒன்றும் பெற்றதாக தெரிய காணும். அதே தோஷங்களை இவர்களும் செய்ததாக ஏற்பட்டு அடுத்த எலெக்ஷனில் அதே கதி இவர்களுக்கும் உண்டாகிறது. ஒரு குறுகிய காலத்துக்குள்ளேயே இப்படி ஏற்படுகிறது. ஆகையால் ரிப்பீட்ஸ் இட்செல்ஃப் என்று தெரிந்து கொண்டு விடுவதால் மட்டும் அதிலிருந்து நல்ல பாடம் எதையும் படிக்க முடியவில்லை என்று தெரிகிறது. ரிப்பீட் ஆகாமல் ஹிஸ்டரியை நிறுத்தும்படி செய்வதற்கு அதில் எதுவும் இல்லை. தர்மத்தை நாம் ஏற்கும்படியாக சரித்திரத்தோடு குழைத்து கொடுத்தால்தான் அது நம்மை நல்வழிப்படுத்தி தப்பான சமாச்சாரங்கள் ரிப்பீட் ஆகாமல் செய்ய உபாயமாகும். புராணம் இதைத்தான் செய்கிறது. சரித்திரத்தில் வெறுமே காலாவாரியாக ராஜாக்களின் வரலாற்றைத்தான் தந்திருக்கிறது. இதிலே கொடுங்கோலர்கள் கெடுதல் அடைந்தார்களா, உத்தமமான ராஜாக்கள் உயர்ந்த கதியை பெற்றார்களா என்பதற்கு முக்கியமில்லை. கர்ம நியதிப்படி ஈஸ்வரன் இவர்களுக்குத்தான் இப்படிப்பட்ட பாப புண்ணிய பலன்களை கொடுத்துதான் இருப்பார். ஆனால் அது இந்த ஜென்மாவிலேயே கொடுக்கப்பட வேண்டும் என்பதில்லை அல்லவா? பின் ஜென்மாக்களில் இந்த பலன்கள் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் இதை விசாரிப்பது ஹிஸ்டரியின் காரியமில்லை. விசாரித்து அறிகிற சக்தியும் சரித்திரக்காரர்களுக்கு கிடையாது. ஒரு கஜினியோ ஹிட்லரோ இந்த பூமியில் வாழ்ந்தவரை கொடிகட்டித்தான் பறந்தார்கள். என்றாலும் உயிர் போன பின் அவர்களுக்கு நரகவாசம் கிடைத்தது அல்லது ரொம்பவும் நீச்சமான மறுஜென்மா ஏற்பட்டது என்றால் இதையும் புராணம் விசாரித்து சொல்லும். புராண கர்த்தாக்களுக்கு அந்த சக்தி உண்டு. இதை சொல்கிற லட்சியமும் உண்டு. ஹிஸ்டரி நிபுணர்களுக்கு இந்த இரண்டும் இல்லை. அதனால்தான் ஹிஸ்டரியில் பார்க்கிறவர்களில் அநேகரின் ஜீவிதத்திலிருந்து பாப புண்ணியங்களை பற்றி நாம் படிப்பினை பெற முடிவதில்லை. புராணமும் சரித்திரம் தான் என்றாலும் அது பாப புண்ணியங்களில் ஜனங்களுக்கு பாடம் கற்பித்து அவர்களை தர்மத்தில் செல்லும்படியான வரலாறுகளை மட்டும் செலக்ட் பண்ணி கொடுத்திருக்கிறது. தர்மசாலிகளாக இருந்ததால் அந்த ஜன்மாவிலேயே உயர்வை அடைந்தார்கள். யாரோ தர்மத்தை விட்டதால் அந்த பிறவியிலேயே கெடுதலை அடைந்தார்கள். யாரோ அப்படிப்பட்டவர்களின் கதைகளையே புராணங்கள் பெரும்பாலும் செலக்ட் பண்ணி நமக்கு கொடுக்கின்றன. இல்லாவிட்டால் அடுத்த ஜென்மாக்களை சொல்லி அதில் பாத்திரங்கள் பாப புண்ணிய பலன்களை அடைந்ததை சொல்லும். பாப புண்ணியங்களில் பலன்களை நம்மை சேர்க்காத புராண கதை எதுவுமே கிடையாது. ஆகையால் பழைய சரித்திரங்களை படிப்பதனால் அந்த பழைய அனுபவங்கள் இனிமேல் நடக்க வேண்டியதற்கு வழிகாட்டியாக இருக்கும். நல்லவர்களாக இருந்து நல்ல காரியங்களை செய்து நன்மை அடைந்தவர்களுடைய சரித்திரங்களை நாம் படித்தால் நாமும் அப்படி இருக்க ஒரு தூண்டுகோலாக இருக்கும். கெட்டவர்களாக இருந்து உலகக்ஷேமத்துக்கு கேடு பண்ணி கொண்டு முடிவில் தாங்களே அதைவிட கஷ்டம் அடைந்தவர்களுடைய கதைகளை படிப்பதால் நாம் அந்த வழியில் போகாமல் லகான இழுத்த மாதிரி இருக்கும் என்பதாக சரித்திர படிப்புக்கு பிரயோஜனம் சொல்வதானால் இந்த பிரயோஜனத்தை வாஸ்தவத்தில் தற்கால ஹிஸ்டரியால் அடைய முடியவில்லை, புராணத்தில்தான் அடைய முடிகிறது. நல்லது கெட்டவைகளை பற்றி நமக்கு ஒரு விதமான பாடமும் கற்பிக்காமல் வெறுமே காலவாரியாக பல ராஜாக்கள் ஆண்டதையும் சண்டை போட்டதையும் வளர்த்தி சொல்ல வேண்டியதில்லை. நாம் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளும்படியான உபதேசம் இல்லாத சரித்திரம் நமக்கு வேண்டாம். ஆத்ம லாபமான சரித்திரங்களையே சொல்வோம் என்ற அபிப்பிராயத்தோடு புராணங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. சந்திர வம்சம், சூரிய வம்சம் போன்ற புராணங்களிலும் ராஜாக்களின் பரம்பரை முழுக்க சொல்லி இருக்கும். இவனுக்கு பின் இவன் என்று பெரிய லிஸ்ட் கொடுத்திருக்கும். ஆனால் அவர்களில் நாம்
நல்வழிப்பட்ட பிரயோஜனம் படாதவர்களின் கதை ஒரு வரி 2 வரியில் சொல்லி முடித்திருக்கும், அல்லது பேரை மட்டும் சொல்லி விட்டிருக்கும். நாம் படிப்பினை பெறும்படியானவர்களின் சரித்திரங்களையே விஸ்தாரமாகச் சொல்லியிருக்கும். உதாரணமாக, துருவனின் அப்பாவான உத்தானபாதன், துருவனுக்கு அப்புறம் அரசாண்ட அவனுடைய பிள்ளை, இவர்களைப் பற்றியும் பாகவத புராணத்தில் சொல்லியிருக்கிறது. ஆனால் ஏதோ 2 வரி 4 வரிதான் இருக்கும். பக்தி, விடாமுயற்சி, மன உறுதி முதலியவற்றுக்கு பாடமாக உள்ள துருவ சரித்திரத்தை மட்டும் விஸ்தாரமாக சொல்லியிருக்கிறது. புராணம் பொய் என்று இங்கிலீஷ்காரர்கள் சொல்லி நம்முடைய தேசத்தின் ஹிஸ்டரியை எழுதினார்கள். அதிலே தங்களுக்கு பிடித்த டிவைண்ட் அண்ட் ரூல், பிரித்து ஆளும் கொள்கைக்கு சாதகமாக ரேஸ் தியரி முதலான அநேக விஷயங்களை ரொம்பவும் நடுநிலையிலிருந்து ஆராய்ச்சி பண்ணினது போலவே காட்டி சேர்த்து விட்டார்கள். புராணம் பொய் என்று இவர்கள் சொன்னார்கள் என்றால், இப்போது இவர்கள் எழுதிய சரித்திரத்திலும் பொய் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு உள்ளது உள்ளபடி இந்திய சரித்திரத்தை எழுதுவதற்கு ரீகன்ஸ்ட்ரக்ட் செய்வதற்கு முயற்சிகள் நடக்கின்றன. இப்படி செய்கிறவர்களும் அநேக கொள்கைகளில் வேண்டியது வேண்டாததுகள் ப்ரிஜுடிஸுகள் இருக்கலாம். ஆனால் அதனால் என்னதான் நடுநிலைமையிலிருந்து எழுதுவதாக சொன்னாலும் எவ்வளவு தூரத்திற்கு முழுக்க நிஜமான சரித்திரம் உருவாகும் என்று சொல்வதற்கு இல்லை. 18 புராணங்களை எழுதிய வியாசாச்சாரியால் அநேக ஸ்தல புராணங்கள் எழுதிய பெரியவர்கள், பக்தர்களின் சரித்திரங்களை எழுதிய சேக்கிழார் முதலியவர்கள்தான் வாஸ்தவத்தில் விருப்பு வெறுப்பில்லாமல் எழுதினவர்கள். சாம்ராஜ்யங்கள், சண்டை, படையெடுப்புகள், ராஜவம்சங்கள் இவைதான் சரித்திரம் என்று நினைப்பது சரியில்லை. எல்லா விஷயங்களுக்கும் சரித்திரம் உண்டு. அரசியல் சரித்திரத்தை மட்டும் ஹிஸ்டரியாக பிரதானமாக வைத்து விட்டார்கள். தர்ம விஷயங்களை பிரதானமாக வைத்து அதற்கு ராஜவம்சத்தை மட்டுமின்றி மற்ற புண்ணிய புருஷர்கள், ரிஷிகள், சாமானிய ஜனங்கள் முதலியோரின் கதைகளையும் மற்ற எல்லா விஷயங்களையும் சரித்திரத்தையும் துணையாக சேர்த்து தருவனவாக புராணங்களில் இருக்கின்றன. புராணங்களை பார்த்தால் அந்த கால அரசியல் மட்டுமின்றி கல்ச்சுரல் லைஃப், கலாச்சார வாழ்வு, அக்கால வித்தைகள், சயின்ஸ்கள் எல்லாவற்றையும் பற்றி தெரிந்து கொள்ள முடிகிறது. அவற்றில் முக்கியமாக சொல்லப்படுவதோ தர்மங்களும் ஆத்தியாத்மிக க்ஷேமமாகும். புராணங்கள் பொய்யா உருவகமா? புராணத்தை நம்ப முடியாது என்று சொல்லி அதற்கு காரணம் அதிலே இப்பொழுது நாம் பார்க்கிற யதார்த்த நிலவரங்களுக்கு வேறான விஷயங்கள் இருக்கின்றன என்கிறார்கள். தேவர்கள் வந்தார்கள், போனார்கள், வரம் கொடுத்தார்கள் என்றால் அதெல்லாம் இந்த காலத்தில் நடக்காததால் புரளி என்று தோன்றுகிறது. பெண்ணை கல்லாகச் சபித்தார்கள், கல்லை பெண்ணாகும்படி வரம் கொடுத்தார்கள், சூரியன் உதிக்காமல் நிறுத்தி வைத்தார்கள் என்றெல்லாம் பார்த்தால் இதெல்லாம் நம் சக்தியில் இல்லாத காரியங்களாக இருப்பதால் வெறும் புரட்டு என்று நினைக்க தோன்றுகிறது. இந்த காலத்தில் முடியவில்லை, இந்த காலத்தில் நடக்கவில்லை என்பதற்காக இந்த காலத்திலும் நடக்கவில்லை, நடக்க முடியாது என்று எப்படி சொல்லலாம்? வேதமந்திர சக்தியும் உயர்ந்த தபசும் யோகானுஷ்டானமும் பூர்வத்தில் நிறைய இருந்தன என்பதற்கு எந்த பழைய புஸ்தகத்தை பார்த்தாலும் நிறைய ஆதாரம் இருக்கிறது. இவை இருந்த மட்டும் தேவசக்திகளெல்லாம் இந்த லோகத்தினராலேயே சுலபமாக கிரகிக்கும்படி இருந்திருக்கின்றன. வெளிச்சம் இருந்தால் கூடவே நிழலும் இருக்கும் என்கிற ரீதிப்படி தேவசக்திகளைப் போலவே அசுர ராட்சச சக்திகளும் ஸ்தூலமாக தெரிகிற மாதிரி லோகத்தில் இருந்திருக்கிறார்கள். இப்போதும் தேவாசுர யுத்தம் முதலானவை மனுஷனின் கண்ணுக்கு தெரியாமல் நல்லது கெட்டதுகளின் மோதலாக நடந்து கொண்டேதான் இருக்கிறது. அந்த காலத்தவர்களுக்கு இந்த நல்ல சக்திகளை கெட்ட சக்திகளையும் தபோ சக்தியால் கண்கொண்டு பார்க்க முடிந்தது. எல்லாவிதமான லைட் வேவ்களும் ஒளி அலைகளும் மனுஷ்ய கண்ணின் லென்ஸுக்கு அகப்பட்டு விடாது என்று விஞ்ஞானிகளே சொல்கிறார்கள். அதில் சில விஞ்ஞானிகள் இன்னும் ஒருபடி மேலே போய் அக்கல் என்கிற இயற்கைக்கு அதீதமான மர்ம சக்திகளை பற்றி ஆராய்ச்சி செய்து தேவதைகள் இருக்கின்றன, நல்ல தேவதைகள், துர்தேவதைகள் எல்லாம் இருக்கின்றன என்று கூட எழுதி வைத்திருக்கிறார்கள். இப்போதும் அநேக யோகிகள், சித்த புருஷர்கள் இருக்கிறார்கள்.
ஐஸில் கிடந்தாலும் நெருப்பில் கிடந்தாலும் அது அவர்களுடைய சரீரத்தை பாதிப்பதில்லை. மழையை வரப்பண்ணுகிறார்கள், பெய்கிற மழையை நிறுத்தவும் செய்கிறார்கள். இப்படி பலர் அதீந்திரியமான சக்தியோடு இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நமக்குத்தான் எதிலும் நம்பிக்கை இல்லை, எல்லாவற்றிலும் சம்சயம். பூர்வ காலத்தில் இப்படிப்பட்ட விசேஷ சக்திகளை இன்றைய விட ஏராளமானவர்கள் பெற்றிருந்தபடியால் தான் புராணங்களை பார்த்தால் ஏகப்பட்ட மிராக்கிள்களை சொல்வதாக இருக்கிறது. மிராக்கிள் வந்தால் ஹிஸ்டரி இல்லை என்று ஒதுக்கி விடுகிறார்கள். கூன் பாண்டியனுக்கு பஞ்சாட்சர பஸ்மாவின் மகிமையால் ஞானசம்பந்தர் வெப்பு நோயை நீக்கினார், கூனை நீக்கி நின்ற சீர் நெடுமாறன் ஆக்கினார் என்றால் அதை ஹிஸ்டரியாக சேர்ப்பதற்கு இல்லை என்கிறார்கள். ஆனாலும் இப்படி ஒரு பல்லவ ராஜாவும் பாண்டிய ராஜாவும் 40-50 வருஷங்களுக்குள் ஜைன மதத்தை விட்டு வைதிகத்திற்கு மாறினான் என்றால் அதை ஹிஸ்டரியாக எடுத்துக்கொள்ள முடிகிறது என்கிறார்கள். ஆனாலும் இப்படி ஒரு பல்லவ ராஜாவும் பாண்டிய ராஜாவும் 40-50 வருஷங்களுக்குள் ஜைன மதத்தை விட்டு சைவத்துக்கு வந்திருக்க வேண்டும் என்று மட்டும் மற்ற சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ், சந்தர்ப்ப சாட்சியம் எல்லாவற்றையும் பார்த்தால் உறுதியாக தெரிகிறது. 6-7ஆம் நூற்றாண்டுகளில் தமிழ்நாட்டில் சமண மதம் வெகுவாக நலிவடைந்து வைதிக மதம், குறிப்பாக சைவம் பிரகாசமாக ஜொலிக்க ஆரம்பித்திருக்கிறது என்று சரித்திர நிபுணர்களே ஒப்புக்கொள்ளும்படி தெரிகிறது. இப்படி ஒரு பெரிய மாறுதல் நடக்க வேண்டுமானால் அதற்கு காரணமாக அப்பர் சுவாமிகளின் கதையிலும் ஞான சம்பந்தர் கதையிலும் வருகிற மாதிரியான அற்புதங்கள் நடந்திருக்க கூடும் என்றுதான் என்பதை எப்படி ஆட்சேபிக்கலாம்? இந்த விஷயங்களை அந்த ராஜாக்கள் கல்வெட்டிலோ செப்பேட்டிலோ எழுதி வைக்கவில்லை என்பதால் அவை நடக்கவில்லை என்று சொல்லிவிடலாமா? ராமானுஜாச்சாரியார் கன்னட தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த ஜைனனான வெட்டிதேவன் என்ற ஹொய்சல வம்ச ராஜாவினுடைய பெண்ணுக்கு பிடித்திருந்த பேயை ஓட்டியதனாலேயே அவன் ஜைனத்தை விட்டு வைஷ்ணவனானான் என்று குரு பரம்பரை கதையிலிருந்து சொல்கிறார்கள். சரித்திரக்காரர்கள் பேய் ஓட்டுகிற சமாச்சாரத்தை எல்லாம் எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்கிறார்கள். ஆனாலும் ராமானுஜர் ஜீவித்த 11ஆம் நூற்றாண்டில் கன்னட ராஜ்யத்தில் ஜைனம் மங்கி வைஷ்ணவ வழிபாடு கோவில் முதலியன அதிகமானதையும் பெட்டிதேவனே பிற்பாடு விஷ்ணுவர்த்தன தேவன் என்று பெயரை பெற்றதையும் சரித்திரத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். இது குரு பரம்பரை கதையில் சொன்னதன் விளைவாகவே இருக்கலாம் என்று எப்படி ஆட்சேபிக்க முடியும்? இங்கிலீஷ் படிப்பு படித்துவிட்டதால் சயின்ஸில் நிரூபிக்க முடியாததெல்லாம் பொருளி என்று சொல்லி புராணங்களை தள்ளுவது கொஞ்சம் கூட சரியான மனப்பான்மையாகாது. இப்போதும் கூட அங்கங்கே 10-12 அடி நீளமுள்ள மனித எலும்புக்கூடுகள் புராண வர்ணனைப்படியான தற்போது இல்லாத பெரிய பெரிய மிருகங்களின் எலும்புக்கூடுகள் அகப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. இதை பார்த்தால் பனைமர தென்னை மர உயரமுள்ள ராட்சசர்கள், சிங்கம் மாதிரியான உடம்பும் யானை மாதிரியான தும்பிக்கையும் கொண்ட யாழி போன்ற மிருகங்கள் பூர்வத்தில் இருந்திருக்கக்கூடும் என்று ஏற்படுகிறது. காலெலும்பு மாத்திரம் 16 அடி நீளமுள்ள ஒரு மனுஷ்ய எலும்புக்கூடு, யானையைப் போல 10 மடங்குகள் உள்ள பெரிய மிருகத்தின் எலும்புக்கூடு முதலானதுகளை ஐஸ்பெர்க்கில் ஆர்க்டிக் ரீஜனில் பனிக்கட்டிக்குள்ளிருந்து கண்டுபிடித்திருக்கிறார்கள். இதை பெரிய ஆர்கியலாஜிக்கல் ஃபைண்ட், புதைபொருள் கண்டுபிடிப்பு என்று கூத்தாடினார்கள். ஆர்கியாலஜியோடு ஜியாலஜி பூயியலையும் சேர்த்து இவை இத்தனை லட்சம் வருஷத்திற்கு முன் இருந்தவை என்கிறார்கள். இதோடு மித்தாலஜி புராண இயலையும் சேர்த்தால் நம்முடைய பழைய கதைகள் நிஜம் என்றுதான் ஆகிவிடும். ஒரு காலத்தில் பனைமர உயர ஆள் இப்போது 6 அடி உயர ஆசாமி, வேறொரு காலத்தில் அங்குஷ்ட பிரமாண கட்டை விரல் அளவேயுள்ள ஆள் என்று இப்படி கால வித்தியாசத்தால் பல தினுசாக ஆகிறது. ஜீவராசிகள் படைப்பினங்களும் மாறுகின்றன. இந்த வித்தியாசங்களையும் புராணங்கள் சொல்லுகின்றன. வானரர்கள் என்று குரங்கு மனுஷர்களாம், மிருகத்தின் உடம்பும் மனுஷ்ய முகமும் 2 தலை 10 தலைக்காரர்களெல்லாம் எல்லாம் வெறும் பொய் என்று புராணங்களை பார்த்து சொல்லுகிறார்கள். அல்லது இப்படி திட்டாதவர்களும் இதெல்லாம் ஒவ்வொரு சிம்பிள், தத்வரூபம்,
தத்துவங்களைத்தான் பாத்திரங்களை கொண்டு விளக்கியிருக்கிறது என்கிறார்கள். கதாத்வாரா, கதை மூலமாக தத்துவமும் போதிக்கப்படுவது வாஸ்தவம்தான். அதற்காக கதையை பொய் என்று சொல்ல முடியாது. இப்போது கூட எப்போதேனும் நியூஸ் பேப்பரில் பார்க்கிறோம், 2 தலையும் 4 கையுமாக ஒரு குழந்தை பிறந்தது, மிருகத்திலும் சேராமல் மனுஷ இனத்திலும் சேராமல் நடுவாந்தரமாக ஒரு விசித்திர குழந்தை பிறந்தது என்றிப்படி ஃப்ரீக் என்று சொல்கிறார்கள். தப்பவே முடியாத இயற்கையும் கொஞ்சம் தப்பி போவதைத்தான் ஃப்ரீக் என்கிறார்கள். இப்பொழுது ஃப்ரீக் ஆக சொல்லப்படுவதே பூர்வ காலங்களில் ஒரு உத்தேசத்தோடு இப்போதை விட அதிகமாகவும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கலாம். இக்காலத்தில் நமக்கு இருப்பதை விட அதிகமாக அவர்களுக்கு இயற்கைக்கு அதீதமான சக்திகள் இருந்ததால் இயற்கையிலும் இப்படிப்பட்ட அதிசய பிறப்புகள் அதிகம் நேர்ந்திருக்கலாம். அதனால்தான் இப்போதுள்ள நமக்கு தெரிவதுதான் சகலமும், இதற்கு வித்தியாசமாக எதுவும் இருந்திருக்க முடியாது என்று நாம் ஆட்சேபிப்பதற்கே இல்லை. நமக்கு தெரியாதது, தெரிய முடியாதது எல்லாவற்றுக்கும் பொய் என்று பெயர் வைத்து விடுவது நியாயமில்லை. புராணத்திலே நம்ப முடியாதது என்று நாம் தள்ளிவிடுகிற ஒன்றே அவ்வப்போது நம் காலத்தில் நடந்து விடுகிறது. பூர்வ ஜென்மத்தை சொல்லுவது முதலான அதிசயங்கள் இப்போதும் நியூஸ் பேப்பர்களில் வந்து கொண்டேதான் இருக்கின்றன. அதுவும் சமீப காலமாக இம்மாதிரி அதிசய செய்திகள் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றன. ஒன்று சொல்கிறேன். புராணத்தில் காசியபருக்கு கத்ரு என்று ஒரு பத்தினி இருந்தாள். அவளுக்கு பாம்புகள் குழந்தையாக பிறந்தன என்று பார்த்தால் உடனே இதெல்லாம் ஒரே அசம்பாவிதம் என்று தள்ளிவிடுகிறோம். ஆனால் போன வருஷம், அதாவது 1958 பேப்பரிலேயே வந்ததை ரொம்ப பேர் பார்த்திருப்பீர்கள். ஒரு மார்வாடி பெண்ணுக்கு பாம்பு பிறந்தது என்று அந்த நியூஸ் இருந்தது. அதை பார்த்தபோதுதான் எனக்கே இந்த மாதிரி இன்னொரு விஷயம் உறுதிப்பட்டது. நான் சுவாமிகளாக ஆகிறதுக்கு முந்தி ஒரு குடும்பத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த வீட்டில் பிறந்த பெண்களும் சரி, அந்த வீட்டு பிள்ளைகளுக்கு வாழ்க்கைப்படுகிற பெண்களும் சரி, தாழம்பூ வைத்து கொள்ள மாட்டார்கள். பின்னாளில் நான் சுவாமிகளான அப்புறம் அவர்களிடம் ஏன் என்று கேட்டபோது அவர்கள் ஒரு கதை சொன்னார்கள். கதையென்றால் இட்டுக்கட்டினது இல்லை. 10-15 தலைமுறைகளுக்கு முன்னாடி எங்கள் குடும்பத்தில் ஒரு பெண்ணுக்கு பாம்பு குழந்தையாக பிறந்துவிட்டது. இதை வெளியிலே சொல்லிக்கொள்ள வெட்கம். ஆனாலும் வீட்டோடு வளர்த்து வந்தார்கள். பாம்புக்கு பால் போட்டி, அதாவது புகட்டி, குழந்தை மாதிரியே வளர்த்தார்கள். அதுவும் யாருக்கும் ஹிம்சை பண்ணாமல் தன் பாட்டுக்கு வீட்டோடு விளையாடி கொண்டிருந்ததாம். இந்த விசித்திர குழந்தையை எங்கேயும் எடுத்து கொண்டு போக முடியவில்லை, விட்டுவிட்டும் போக முடியவில்லை என்பதால் அம்மாக்காரி ரொம்ப அவசியமானால் ஒழியே எங்கேயும் வெளியே போகவே மாட்டாள். கல்லானாலும் கணவன் என்கிற மாதிரி பாம்பானாலும் குழந்தைதானே. அந்த வாத்சல்யம் எங்கேயும் போக மாட்டாளாம். ஆனால் ரொம்பவும் நெருங்கின பந்துக்களின் கல்யாணம் ஒன்று வந்தபோது அவளால் போகாமல் இருக்க முடியவில்லை. அப்போது வீட்டில் ஒரு வயசான கிழவி இருந்தாள். அவள் பாம்பு குழந்தையின் பாட்டியா என்று தெரியவில்லை. அந்த காலத்தில் தூர பந்துக்களில் கூட நாதியற்றவர்களை வைத்து பராமரிக்கிற நல்ல பழக்கம் இருந்து வந்தது. இப்போதுதான் தாயார் தகப்பனாரோடையே சேர்ந்தில்லாமல் தனி கொடுத்தனம் போகவென்று நவீன நாகரிகத்தில் பறக்கிறார்கள். முன்னெல்லாம் அபிபக்த குடும்பம்தான், அதாவது ஜாயிண்ட் ஃபேமிலி. அதிலே யாராவது ஒரு அத்தை பாட்டி ஒன்று விட்ட சின்ன தாத்தா என்று வைத்துக்கொண்டு ரட்சிப்பார்கள். இந்த கதை நடந்த அந்த அகத்தில் ஒரு கிழவி இருந்தாள். அவளுக்கு கண் தெரியாது. அந்த கிழவியின் பாதுகாப்பில் பாம்பு குழந்தையை விட்டுவிட்டு அதன் தாயார் தவிர்க்க முடியாத நிலைமையில் வெளியூருக்கு போனாள். பாம்புக்கு விசேஷமாக என்ன செய்ய வேண்டும்? குளிப்பாட்ட வேண்டுமா, தலைவாரி விட வேண்டுமா, சட்டை போட வேண்டுமா, இல்லாவிட்டால் தூக்கி வைத்து கொள்ள வேண்டுமா? இதெல்லாம் இல்லை. வேளைக்கு அதற்கு பால் விட்டால் மட்டும் போதும். அதனால் அம்மாக்காரி அந்த கிழவியிடம் காய்ச்சின பாலை கை நிதானத்திலேயே கல்லுருளை தடவி பார்த்து அதன் குழியிலேயே விட்டு விடுங்கள், நேரத்தில் பாம்பு வந்து அதை குடித்து விடும் என்று சொல்லிவிட்டு ஊருக்கு போனாள். அந்த பாம்பை இப்படி பழக்கியிருப்பாள் போல் இருக்கிறது. கிழவி அப்படியே செய்தாள். பாம்பும் தாயார் சொன்னபடியே வந்து குடித்துவிட்டு போயிற்று. அப்புறம் ஒருவேளை நாழி தப்பி போயிற்று.
கிழவி அசந்து விட்டாளோ என்னவோ, கல்லூரலில் பார்த்த பாம்புக்கு பால் இல்லை. அது ரொம்ப சாது. கொஞ்ச நேரம் காத்து பார்த்தது. அப்புறம் அதுவும் அசந்து போய் அந்த கல்லுரலில் குழியிலேயே சுருட்டி கொண்டு படுத்து கொண்டு விட்டது. கிழவி அதற்கு அப்புறம்தான் கொதிக்க கொதிக்க பாலை காய்ச்சி எடுத்துக்கொண்டு கல்லுரலுக்கு வந்தாள். அதிலே பாம்பு குட்டி படுத்து கொண்டிருப்பது அவளுக்கு தெரியவில்லை. வழக்கம் போலவே கொதிக்க கொதிக்க இருந்த பாலை அப்படியே ஒரு நிதானத்தில் குழிக்குள்ளே விட்டாள். பாம்பின் மேலேயே தான் பால் விட்டு விட்டாள். பாவம், அந்த குட்டி பாம்பு அப்படியே செத்து போய்விட்டது. அங்கே ஊருக்கு போயிருந்த அம்மாக்காரிக்கு சொப்பனமாச்சு. சொப்பனத்திலே அந்த பாம்பு குட்டி வந்து, நான் செத்து போய்விட்டேன், நீ போய் என்னை எடுத்து தாழம்காட்டிலே தகனம் பண்ணிவிடு, இனிமேல் உங்கள் அகத்திலே பிறக்கிற பெண்களும் வாழ்க்கைப்படுகிற பெண்களும் தாழம்பு வைத்து கொள்ள வேண்டாம் என்று சொல்லிற்று. தாழம்பதார்தான் பாம்புவுக்கு ரொம்ப பிரீதி. அதிலிருந்து எங்கள் குடும்பத்தில் யாரும் தாழம்பு வைத்துக் கொள்வதில்லை என்று அந்த அகத்து பெண்கள் சொன்னார்கள். இந்த கதையை பற்றி எனக்கே ஆச்சரியமாகத்தான் இருந்தது.